எல்லா நண்பர்களுக்கும் நம்முடைய புதிய ஒரு வீடியோவில் வணக்கம், வெல்கம், ஸ்வாகதம். அப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காருக்கெல்லாம் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு அடிப்பொலியான ஒரு 6 இன்ச்சு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அடிப்பொலியான ஸ்பீக்கர். நம்ம இதுக்கு முன்னாடி மேக்ஸிலிங் அப்படின்னு ஒரு பிராண்டில் வந்து நம்ம ஒரு மிட்ரேஞ்சு போட்டிருப்போம். ஸோ அதை விடவும் மிச்சமான ஒரு வேறு லெவல் ப்ராடக்ட் தான் இது. ரேஸ்மார்க் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வரக்கூடிய RM654S அப்படிங்கிற பார்ட் நம்பரில் வரக்கூடிய ஒரு மிட் ரேஞ்ச் தான் இது. இதோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சுன்னு கொடுத்துருக்காங்க. மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர், மேக்ஸிமம் அவுட்புட் 800 வாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. RMS 200 வாட்ஸ் அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. RMS வந்து 200 வாட்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன், சைஸு, இம்படன்ஸ் வந்து 4 ohms, சில மேக்னெட்டோட சைஸு, சில பேசிக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டு என்னென்ன டீட்டெயில் இதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இமேஜில் பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி தான் இருக்கும் ஊஃபர். நான் எடுத்து செக் பண்ணி காமிச்சு தரேன் பாருங்கள். பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ கிளிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம கார் டோரில் மாட்டுறதுக்கு ஏற்றவாறு. அது மட்டும் அது கூட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பேப்பர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் அது எல்லா டீட்டெயிலும் இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்ன மெட்டீரியலில் தயாரிச்சிருக்காங்க, ப்ராடக்டோட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனில் இயங்குது, எல்லா டீட்டெயிலும் இந்த மாதிரி ஒரு பேப்பர்ஸ் அவங்க இன்ஃபர்மேட்டிவாட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம வாங்குறப்போ அது கூட நமக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைனலி இதுதான் அந்த எமண்டன் ஸ்பீக்கர். வேறு லெவல் குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ் தான் இது. நான் இதை செக் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு ஏற்கனவே இந்த ஸ்பீக்கரை பார்த்தோன்னே எனக்கு செக் பண்ணணும்னு தோணுச்சு. செக் பண்ணி பார்த்துட்டேன். வேறு லெவல் குவாலிட்டி. ஆக்சுவலி ஒரு மிட் ரேஞ்சுன்னு அவங்களுக்கு புரியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிட் பாஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு மைல்டு பேஸ் தான் வரும். பட் வோக்கல் கிளாரிட்டி அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்குது. அதோட கலர் பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க. இது ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இதோட டயஃப்ரம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர். நம்ம முன்னாடி காலத்தில் நம்ம ஊஃபரில் எல்லாம் பேப்பர் போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அதே மாதிரி ஒரு பேப்பர் தான். கோன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு சிக்கலான விஷயம் என்னென்னா, கோனுக்கு இடையில கேப் இருக்குது, அந்த காயிலுக்கு இடையில கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் இல்லாமல் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கேப் வந்து என்னென்னா எப்போவுமே டஸ்ட் உள்ளே போகும். என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் சின்ன சின்ன டஸ்ட் வந்து கண்டிப்பாக உள்ளே போகும். ஸோ அதனால் அந்த கேப் இதில் இருக்குது. கேப்பை மட்டும் அவங்க மற்றபடி கேப்பு மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்க அப்படி கொடுக்கல. இருந்தாலும் பேப்பரில் ரேஸ் மார்க்குன்னு பஞ்ச் பண்ணியிருக்காங்க. மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய மேக்னெட்டு. சப்வூஃபருக்குள்ள 6 இன்ச்சு சப்வூஃபருக்குள்ள மேக்னெட்டு மாதிரியே கொடுக்குது. நார்மலாக ஒரு 6 இன்ச்சு சப்வூஃபர் வாங்கினோன்னா இந்த அளவுக்கு இருக்கும். 6 இன்ச்சு 8 இன்ச்சு சப்வூஃபருக்கெல்லாம். ஸோ அந்தளவுக்கு எடுக்குறேன். பட் இந்த டோரில் எப்படி மாட்ட முடியும்னு தான் நான் யோசிச்சிருக்கேன். நல்ல வெயிட் இருக்குது. கண்டிப்பாக நம்ம விண்ட்ஷீல்டெல்லாம் இறக்குறப்போ, கிளாஸ் எல்லாம் இறக்குறப்போ கண்டிப்பாக வந்து தட்டும். இதை நார்மலான சாதாரண ஒரு ஸ்பேசர்லாம் வச்சு மாட்ட முடியாது. நல்ல வெயிட் இருக்குது. நல்ல ஹெவியான ஸ்பேஸர் வச்சு தான் இதை நம்ம மாட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் பார்ப்போம். பார்க்குறதுக்கு அட்டாசான அது மாதிரி ஸ்பீக்கர் டெர்மினல் பாருங்களேன். நம்ம சப்வூஃபர், பிராண்டட் சப்வூஃபர்லாம் கொடுத்துருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா? அதில் ப்ளஸ் வந்து ரெட்டு, மைனஸ் வந்து பிளாக்கு. ஸோ பார்க்குறதுக்கு மேக்னெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. பார்க்க பயங்கர ஃபினிஷிங் எல்லா செட்டப் இருக்குது. சாங் கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது. பட் இந்த டேஸ்ட் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது பிடிக்கும். பேஸ் விரும்புகிறவங்க இந்த ஸ்பீக்கர்ஸு பிடிக்காது. இது நான் இதுக்கு முன்னாடி மேக்ஸிலிங் நான் போட்ட டைம்லேயே சொல்லியிருப்பேன். நார்த் இந்தியாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார்களில் இந்த மாதிரி மாட்டி ஒரு டைப் ஆஃப் ஆடியோஸ் கேட்குறாங்க. அது சில பேருக்கு தான் அந்த குவாலிட்டி பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்காது. சில பேருக்கு பேஸ் அதிகமாக இருந்தால் பிடிக்கும். சிலருக்கு வோக்கல் மட்டும் நல்லா விருப்பமாக இருக்கும் இல்லையா, அவங்க இதை ட்ரை பண்ணலாம். நல்ல குவாலிட்டியான ஸ்பேஸர்லாம் வச்சு வேணால் மாட்டிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் வரது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4400 அந்த ரேஞ்சு பக்கம் வருது. பயங்கரமாக இருக்குது. நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம செக் பண்ணோம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். As the chemicals they take us higher, the night's young and it's just begun, as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top.
இதோடைய ஆடியோ குவாலிட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க, வேறு லெவல் குவாலிட்டி. ஓகேங்களா? என்ன கிளாரிட்டின்னு நினைக்கிறீங்க? ஆடியோ கிளாரிட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்டல்லாம் சூப்பராக கேட்குது. இந்த சில்னஸ்ஸு கலந்து வரனால அப்படி கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த சில்னஸ் வந்து இரிட்டேட்டிங்கே இல்லாத ஒரு சில்னஸ், வாய்ஸ் கலந்த ஒரு சில்னஸ். ஆக்சுவலி ஒரு டியூட்டரில், நல்ல ஹை குவாலிட்டியான டியூட்டரில் கேட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது இதில் கேட்குறப்ப. பட் பேஸ் வந்து ரொம்ப மைல்டாக தான் உள்ளது, ரொம்ப மைல்டான பேஸ் தான் உள்ளது. நான் ஆடியோ கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்குது. நான் கடைசியாக அந்த பவதாரணி அவங்க பாடின அந்த சாங் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ அது ஜஸ்ட்டு நான் நிறைய ஸ்பீக்கர்ஸில் அதை காமிப்பேன். எதுக்குனாக்கா அந்த சாங்கை மட்டும் நான் எதுக்கு காமிக்கிறேன்னாக்கா, ஸோ பொதுவாகவே அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். பவதாரணி அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அவங்க என்னை உலகத்தில் இல்லை, பட் அவங்க நல்ல வாய்ஸ், அவங்களோட வாய்ஸ். பட் லிமிட்டான சாங் தான் பாடியிருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு நல்ல சாங் இருக்குது. பட் இருந்தாலும் நான் அதில் செக் பண்ணி அப்படி நான் பழகிட்டேன். ஸோ அதில் எனக்கு கேட்குறப்போ அந்த ஃபீலிங் எனக்கு புரியும். ஒரு ஸ்பீக்கர்ஸ், இன்னொரு ஸ்பீக்கர்ஸ், அதுக்காக தான் நான் ஒரே சாங்ஸ் ஒரே மியூசிக்கில் நான் போகிறது. ஸோ அது கேட்குறப்போ தான் நமக்கு அது புரியுது. அது சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்வீட்டாக இருக்குது அந்த வாய்ஸ் நம்ம கேட்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு அதனால தான் ஒரு சின்ன கிளிப்பு நான் நிறைய இதில் வந்து நான் துண்டு போடுவேன். அதுக்கு மேலே போட்ட காப்பி ரேட்டு கிளைம் பண்ணிடுவாங்க. அதனால தான் நான் அவ்வளோ போட்டு காமிக்கிறது. அமேசிங்காக இருக்குது. இதை வந்து நம்ம கார்களுக்கு மாட்டோம்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். 200 RMS இதெல்லாம் ஆம்பு போட்டு தான் மாட்டணும். நல்ல வோக்கல் விரும்புகிறவங்க இதை வாங்கி காரில் மாட்டிக்கோங்க. டோரில் மாட்ட முடியலனா கூட பேக்கில் பார்சல் ட்ரை இந்த மாதிரி இடங்களில் கட் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணி மாட்டிக்கிடுங்க. டோர்லேயும் மாட்டலாம். நல்ல ஹெவியான ஸ்பேஸர் வச்சு தான் மாட்டணும். ஏன்னா அம்மாதிரி ஒரு வெயிட் ஆகுது. ஸோ டெர்மினல்லாம் பாருங்களேன், நல்ல பக்கா ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க, நல்ல ஹெவியாகவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா இதோட RMS 200 watts RMS வெயிட் வருது. ப்ரைஸும் அத்தியாவசியம் அதிகம்தான். காரணம் அந்த குவாலிட்டி இதில் இருக்குது. நார்மலாக நம்ம மிட் ரேஞ்செல்லாம் நார்மலாக வாங்குறதுக்கே 2000, 2200 அப்படியெல்லாம் கொடுக்குறாங்க வீடுகளுக்கு மாட்டக்கூடியது. கார்களுக்கு உண்டான மிட் ரேஞ்செல்லாம் 18,000, 30,000 அப்படின்னு பல ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஐ மீன் இந்த 3-way ஆடியோ ஆக்டிவ் செட்டப் வந்ததுலேருந்து மிட் ரேஞ்செல்லாம் பயங்கரமாக ரேட் ஏறிடுச்சு. அப்போது இது வீடுகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹை-எண்ட் ஆடியோ கேட்குறவங்களுக்கு சரவுண்டுக்கு போட்டுக்கலாம். அது மாதிரி சென்டருக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் 3-way டவர் வைக்கிறீங்க அப்படின்னாக்கா மிட்டுக்கு தாராளம் யூஸ் பண்ணலாம். பயங்கர நல்ல குவாலிட்டியான கிராஸ் ஓவர் வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இதோடைய அவுட்புட்டு. இப்போது உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ நாம் இதே போல் மற்றொரு வீடியோவில் மற்றொரு ப்ராடக்ட் மட்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.